பிரைஸ் தி லார்ட். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கூட நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி புலம்பல் அகமதில் எடுக்கப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரத்தில் 22 மற்றும் 23 வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். நாம் நிர்மூலம் ஆகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் அதிகாலை நாம் எழுந்தவுடனே கர்த்தர் நம்மை உயிரோடு எழும்ப செய்து ஒரு புதிய நாளை காண செய்த கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அப்போது காலையில் எழுந்து நாம் பார்க்கிற பொழுது நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் அது கர்த்தருடைய கிருபை தான். எத்தனையோ பேர் நாம் பார்க்கிறோம் படுக்கையிலேயே மரித்து போகிறார் என்று கேள்விப்படுகிறோம். எத்தனையோ பேர் அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கறதில்ல. ஆனால் பலவிதமான சோதனைகள், ஆபத்துகள், விபத்துகள், வேதனைகள், வியாதிகள் வரும்போது கூட கர்த்தர் நம்மை கூடவே இருந்து பாதுகாத்து நம்மை பலப்படுத்தி திடப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார், நம்மை காப்பாற்றுகிறார். நாம் அவரை நேசிக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம், அவருடைய வார்த்தையினுடைய நடக்கிறோம், அவர் பிரியமானவர்களை நடக்கிறோம். சரி, ஆகவே நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபையே. கிருபையினால தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம் அல்லவா? அந்த கிருபை ஆயுஷ்நாளை பெருக பண்ணுவது அல்லவா? அந்த கிருபையினாலே நாம் உணர வேண்டிய முதலாவது காரியம், தேவ கிருபையினாலே நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். நம்பர் 1. 2வது பாருங்க, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. கிருபை ப்ளஸ் இரக்கம், அதுதான் ஆயுஷ்நாட்களை கூட கொடுக்கிறது, ஒரு நாளை காணப்படி செய்கிறது கூட பார்க்கிறோம். அந்த கிருபை பெருகுகிறது, இரக்கம் பெருகுகிறது பாருங்கள். ஸோ இரக்கங்களுக்கும் முடிவு இல்லை, கிருபையும் புதிதாக இருக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, அவருடைய கிருபை பெரிதாக இருக்கிறது, அது புதிதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். தேவனுடைய கிருபையும் புதியது, தேவனுடைய இரக்கமும் புதியது, அவைகள் புதியவைகள் என்று சொல்கிறான். அடுத்தது சொல்கிறான், புலம்பல் எழுத நம்ம சொல்கிறான் பாருங்கள், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது, உம்முடைய சத்தியம் பெரிதாக இருக்கிறது, உம்முடைய வார்த்தை பெரிதாக இருக்கிறது, உம்முடைய வாக்கு பெரிதாக இருக்கிறது. வாக்கு கொடுத்தவர் மாறாதவர், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அது நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரிக்கிறதுக்கு முன்பாக நாம் சொல்ல வேண்டும், நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை என்று முதல்ல சொல்லிட்டு, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அந்த இரக்கத்தினாலே, அவருடைய இரக்கத்தினாலே, தயவினாலே நம்முடைய நாட்கள் கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு நாளை காணும்படி செய்திருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னத்திலே நாம் வந்திருக்கிறோம். கர்த்தரை நோக்கி நாம் பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். இரக்கங்களுக்கும் முடிவில்லை, அந்த இரக்கம் தொடர்கிறது. there is no end for that. அப்போது எப்பவும் என்றென்றும் இரக்கத்தினாலே நம்மை முடிசூட்டி கொண்டே இருக்கிறார் பாருங்கள். அப்போ மறுபடியும் சொல்கிறான், அடுத்தது சொல்கிறான் பாருங்கள், புலம்பல் எழுதின ஆசிரியர் சொல்கிறான், அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவைகள் காலைதோறும் புதியவைகள். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையை கொடுக்கிறார், புதிய இரக்கத்தை கொடுக்கிறார் நமக்கு வாழ்க்கையில். ஒவ்வொரு தடவும் நேற்று கொடுத்த இரக்கத்தை விட இன்றைக்கு இன்னும் புதிதான இரக்கம் காட்டுகிறார். இன்னும் மனம் இறங்குகிறார், மனம் இறங்கி இன்னும் நம்மேல் பிரியமாக இருக்கிறார், இன்னும் நம்மை அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். நேற்றைய விட இன்றைக்கு அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். முந்தைய நாட்களை விட வரும் நாட்களில் இருக்கிற நாட்களை, பிறக்கப்போ நாட்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். புது கிருபை, புதிய இரக்கம் சொல்லிட்டான். அடுத்து சொல்கிறான் பாருங்கள், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. ஏனென்றால் நீர் வாக்கு கொடுத்த தேவன் ஒரு நாளும் மாறாதவர். காலைதோறும் உங்களுடைய கிருபை புதிது என்று சொன்னார் அல்லவா, அந்த வாக்கு மாறாதது. அதிகாலையில் தேடன்னு கண்டடைவான்னு சொன்னீர் அல்லவா, அந்த வாக்கு மாறாதது. காலையில் அவருடைய வாசற்படியிலே நாம் வேத புஸ்தகத்தை திறந்து வாசிக்கிற பொழுது அவருடைய உண்மை பெரிதாக இருக்கிறது. அவர் பேசுகிறார், ஒவ்வொரு நாளும் சத்தியத்தினாலே நம்மோடு கூட பேசுகிறார். சத்தியத்தை நாம் அறியும்படி செய்கிறார். சத்தியத்தை அறிவதனாலே சத்தியம் நம்மை விடுதலை ஆக்குகிறது. பாவத்திலிருந்து, நோயிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, சாபங்களிலிருந்து விடுதலை ஆக்குகிறது. அந்த உண்மை பெரிதாக இருக்கிறது பாருங்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அந்த உண்மை பெரிதாக இருக்கிறது. ஸோ கர்த்தருடைய வார்த்தையை காலையில் நாம் பார்க்கிற பொழுது, அதிகாலை வேளையில், அது முழுவதும் தேவனுடைய கிருபையினாலும் இரக்கங்களாலும் நிறைந்ததாக இருக்கிறது. அந்த புது கிருபையும் புதிய இரக்கமும் நம் வாழ்க்கையிலே தேவனுடைய வெளிச்சத்தில் நம்மை கொண்டு வருகிறது பாருங்கள். அது இந்த உண்மையை நாம் காண்கிறோம், அந்த உண்மை பெரிதாக இருக்கிறது. அந்த உண்மையின் மூலமாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். இயேசு வாழ்ந்தபோது ஜெபித்தார் அல்லவா, ஆண்டவரே சத்தியத்தினால் அவளை ஆசீர்வாதம், உடைய வார்த்தையை சத்தியம் என்று சொல்லி. காலையிலேயே வேத வார்த்தைகளை தியானிக்கிற பொழுது அந்த ஆசீர்வாதம் நமக்கு தொடங்குகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? அவருடைய புது கிருபைகளுக்காக, புது இரக்கங்களுக்காக,
அவருடைய சத்தியத்திற்காக அவரை துதிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே உம்முடைய வேத வார்த்தைகளை தியானிக்கும்படி கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய புது கிருபைகளினாலும் புதிய இறக்கங்களாலும் நிரப்பி எங்கள் புதிய வழிகளை நடத்தி ஆண்டவரே உம்முடைய சத்தியம் எங்களை ஆசீர்வதிக்க பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.